எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஸ்டடீஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2/7/2022 அன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான நேர்முக தேர்வு தொடர்பான செய்தி வெளியீடு, அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான ஓரல் டெஸ்ட் மெமோ அப்டேட் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் நமக்கு மாணவர்கள் வந்து வருத்தப்பட்டு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆக்சுவலா நான் வந்து குரூப் 4 எழுதினேன் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எழுதினேன் சார். அவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கியிருந்தால் நானும் வந்து கிளியர் ஆயிருப்பேன். ஸோ நானும் வந்து அடுத்த வெரிஃபிகேஷன், ஸோ அடுத்த ப்ராசஸ் போயிருப்பேன். அது கிளியர் ஆகாதனால இப்போ வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் என் மனதார என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கிற தேர்வுல நீங்க உறுதியாக வெற்றி பெறணும். ஓகேங்களா? வர இருக்கிற தேர்வுல உறுதியாக வெற்றி பெறணும். இல்ல இந்த வருடத்துக்குள்ள ஏதாவது ஒரு லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும். ஓகே, திரும்பி அடுத்த வருஷம் இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வர இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெறணும், அல்லது லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனதார நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது. அது ஒண்ணு விஷயம் மட்டும்தான். ஒரே வார்த்தை, லைஃப் வந்து செட்டில் ஆகணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்குள்ள லைஃப் வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகேங்களா? பழச விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் எல்லாமே, வீடியோ கிளாஸ் எல்லாமே ஒன் பை அப்டேட் பண்றேன். அதே மாதிரி நிறைய பேர் பேட்சஸ் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டான் அப்படின்னு சொல்லி பேட்சஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ டான்னு சொல்லி பேட்சஸ் வந்துடும். எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு வார காலமாகவே நான் கொஞ்சம் வெளியூர்ல சுற்றி இருந்ததுனால கொஞ்சம் புனித பயணத்திற்காக சுத்திட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் முடியல. நானும் ரெக்கவர் சூன். ஓகே, சோன் அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வர இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெறுவோம். ஓகே.